ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 66. போன ஸ்லோகத்தின் முடிவுல ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக்க வச்சு முடிச்சார். அது என்ன சொன்னாருன்னா, இந்த ஞானத்தால் தர்ம அதர்ம ரூபமான உன்னுடைய அஞ்ஞான கூட்டம் முழுவதும் தொலைத்து வைக்கப்பட்டதாயிற்று அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னாரு? தர்மம் அதர்மம் தர்மம் அதர்மம் ரூபமான அஞ்ஞானம் அப்படின்னு சொன்னார். சரியா? இது கொஞ்சம் கன்ஃபியூஷனான டேர்ம் மாதிரி உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. அதர்மம்ங்கிறது அஞ்ஞானம்னு சொன்னா சரிப்பா, தர்மத்தை கூட அஞ்ஞானம்னு சொல்லியிருக்காரே என்ற ஒரு டவுட் வரலாம். சோ நம்ம தனியா கொஸ்டினா கேட்டிருக்கோம். பட் அதுக்கு உண்டான ஆன்சரை இந்த ஸ்லோகத்துல அற்புதமா டிக்ளேர் பண்ணி தான் நம்ம ஞானதேவர் ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாருன்றத படிக்கிறேன், கேளுங்க. ஆசை நின்று துக்கங்கள் உண்டாவது போலே, நிந்தை நின்று பாபங்கள் உண்டாவது போலே, துரதிருஷ்டத்தின் நின்று தரித்திரம் உண்டாவது போலே, ஸ்வர்க நரக பிராப்திகளை காட்டிக் கொடுக்கும் அஞ்ஞானத்தினின்று தர்ம அதர்ம கல்பனை உண்டாயிற்று. வேற லெவல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த அளவுக்கு நானே கூட ஆன்சர் சொல்லும்போது இவ்வளவு எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸோட இதை சுட்டி காட்டியிருக்காரு. அதாவது தர்மம் அதர்மம் இது ரெண்டுமே அஞ்ஞானத்தின் ரூபம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அஞ்ஞானத்திலிருந்து உருவானதுதான் தர்மமும் கூட அதர்மம். அதர்மம் மட்டும் இல்ல, தர்மமும் அஞ்ஞானத்திலிருந்து உருவானதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேபி ஒண்ணு சிரேஷ்டம், ஒண்ணு நஷ்டம், கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கலாம். ஒண்ணு உயர்வு தாழ்வு அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனாலும் அஞ்ஞானம்னு பாத்தீங்கன்னா ரெண்டும் அஞ்ஞானம் தான் என்ற ஒரு விஷயத்த சுட்டிக்காட்டணும்னு நினைக்கிறார். இப்ப ஸ்வர்க நரக பிராப்திகளை காட்டி வைக்கும் தர்ம அதர்ம ரூபங்கள் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு. எக்ஸாம்பிள் முதல்ல சொல்லிடுறேன். ஆசை நின்று துக்கங்கள் உண்டாவது போலே. ஆசைப்பட்ட கண்டிப்பா துக்கம் தானே வரும். ஸோ துக்கத்துக்கு மூலம் எது? ஆசை. அதே மாதிரி பாபத்துக்கு மூலம் எது? நிந்தை, வெறுப்பு. நீ எல்லாரையும் வெறுப்பு காட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மூலியமா உனக்கு பாபம் வந்து சேர்ந்துடும் இல்லையா? ஸோ ஆசையிலிருந்து துக்கமும், நிந்தையிலிருந்து பாபமும், துரதிர்ஷ்டத்திலிருந்து தரித்திரமும். அதிர்ஷ்டமே இல்லைன்னா கர்மா ஃபுல்லா ரொம்ப பேடா இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். சரியா? சோ இதுல இருந்து இது உண்டாது. சோ நல்லா கவனிக்க வேண்டியது விஷயம் என்னன்னா, எதுல இருந்து எது வந்தது அப்படிங்கிறது தான் மேட்டர். சரியா? அஞ்ஞானத்தினின்று ஸ்வர்க நரக பிராப்திகளை காட்டிக் கொடுக்கின்ற தர்ம அதர்மங்கள் உண்டாயிற்று அப்படிங்கிறது. சரியா? ஆசையிலிருந்து துக்கம் உண்டான மாதிரி அஞ்ஞானத்திலிருந்து தர்ம அதர்மம் உண்டாயிற்று. அப்கோர்ஸ் தர்மம் சொர்க்கத்துக்கு வழிகாட்டும், அதர்மம் நரகத்துக்கு வழிகாட்டும். அது நான் மறுக்கலப்பா. சொல்லும் போது என்ன அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. அஞ்ஞானத்திலிருந்து ஸ்வர்க நரக ரூபமான தர்ம அதர்மங்கள் உண்டாயிற்று. என்ன அழகா போட்டிருக்காரு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வந்து ஒன்னு உயர்வு ஒன்னு தாழ்வுன்னு எதை வச்சு சொல்ற? சொர்க்கம் சூப்பர்ல, நரகம் சீ அப்படின்னு சொல்ல ஒன்னு உயர்வுதான். தர்மம் அதர்மம் தர்மம் சொர்க்கத்துக்கு வழிகாட்டுகிறது, அதர்மம் நரகத்துக்கு வழிகாட்டுகிறது. எல்லாம் ஓகே தான். ஆனா இந்த ரெண்டும் எதனால் உருவானது? அஜ்ஞானத்திலிருந்து தான் ரெண்டுமே உருவாச்சு. ஏன்னா ஸ்வரூப சுகம்ன்றது வேற ரேஞ்ச். பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு ஞானதேவர். ஸ்வரூப சுகத்துக்கு முன்னாடி சொர்க்க சுகம் குப்பைன்னு நினைப்பான் அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. ஸ்வரூபானந்தத்தில் இருக்கிறவன் வந்து இந்திரனின் மாளிகையை குடிசையாக பார்ப்பான். அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் எங்க வந்திருக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. சோ பிரம்ம சுகத்துக்கு முன்னாடி சொர்க்க சுகமே குப்படா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. சரியா? ஏன்னா பிரம்ம சுகம்ங்கிறது ஞானம். ஆனா சொர்க்க சுகம்ங்கிறது அஞ்ஞானம்ப்பா. அப்போ மாயையில் கிடைக்கின்ற ஒரு சுகம் தான் சொர்க்க சுகம், மாயையில் கிடைக்கின்ற ஒரு சுகம் தான் நரக சுகம். அப்போ சுகம் துக்கம் என்பது மாயையில் கிடைக்கின்ற சுக துக்கம் என்ன பொறுத்த வரைக்கும், ஞானதேவரை பொறுத்த வரைக்கும் அந்த சுகம்ங்கிறத அவர் ஒத்துக்கவே மாட்டார். மாயில சுகம் இருக்கு அப்படிங்கறத ஒத்துக்கவே மாட்டாரு. அதனால அஞ்ஞானத்தால் உண்டான ஸ்வர்க்க சுகமே ஆயினும் அவரை பொறுத்த வரைக்கும் நரகம்தான். எந்த அளவுக்கு சொர்க்கத்தை எல்லாம் திட்டி எழுதியிருப்பாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஞானேஸ்வரியில என்னென்னலாம் சொல்லியிருந்தாரு. ஆஹ் அதாவது சூப்பரா சொல்லியிருப்பாரு. சொர்க்கமாகிய துக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா சொல்லியிருப்பாரு. அதாவது சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்ட உடனே அது வந்து பெரியது அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அதுவும் ஒரு நரகம்தான், அதுவும் ஒரு துக்கம் தான்.
எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னலாம் காட்டியிருப்பாரு அப்படின்னா, ஒருத்தன் வந்து புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு போறான். திருப்பி அவன் புண்ணியம் தீர்ந்ததும் கீழே தள்ளி விடப்படுகின்றான். ஒரு வேசி வீட்டுக்கு போறான். இவன் காசு கரியானதுக்கு அப்புறமா எட்டி, ஓங்கி, தள்ளி, உதைச்சு கதவை மூடி தள்ளினார் போலே சொர்க்கத்தினின்று இவன் மிதித்து தள்ளப்படுவான். அதனால அது சொர்க்கம சுகமே ஆகட்டும், அது தற்காலிகமா வரக்கூடிய ஒரு சுகம் தான். அதுக்கப்புறம் புண்ணியம் தீர்ந்ததுக்கு அப்புறம் அடிச்சு பத்திடுவானுங்க. அதை போயிட்டு நம்பிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரிதான் அவர் சொல்லிட்டு இருப்பாரு. சரியா? சோ அஜ்ஞானத்தால் உண்டான சொர்க்க நரக பிராப்திகளை காட்டி கொடுக்கும் தர்ம அதர்ம ரூபங்கள் அப்படின்னு அழகா பிரிச்சு காட்டியிருக்காரு. சரியா? அப்போ அஞ்ஞானத்தை ஒழிச்சிட்டோம் அப்படின்னா அப்ப தர்மமும் அதர்மமும் சேர்ந்து ஒழிக்கப்பட்டதாகின்றது அப்படின்னு அர்த்தம். அப்போ உனக்கு சொர்க்கம் போகணும்ன்ற ஆசையும் வரக்கூடாது. நரகம் போகணும்ன்ற ஆசை மட்டும் இல்ல, சொர்க்கம் போகணும்ன்ற ஆசையும் எப்போ உனக்கு இல்லாம போகுதோ அப்போ மட்டும்தான் நீ சொரூபத்துக்குள்ள போக முடியும். இப்ப சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டுட்டேன்னா கூட நீ சொரூபத்துக்குள்ள போக முடியாது. நீ சொர்க்கத்துக்கு தான் போவ, மறுபடியும் இங்கதான் பிறக்கணும் என்ற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்காகத்தான் தர்ம அதர்ம ரூபங்களான அஞ்ஞானத்தை ஒழித்து வை. ஒழிக்கும் அந்த நானாக மாறும்போது நீ அதை ஒழித்தவனாக மாறிவிடுவாய் அப்படின்னு சொல்லி முடித்தார். இந்த அஞ்ஞானத்தினின்று தர்ம அதர்ம கல்பனை உண்டாயிற்று. அந்த அஞ்ஞானம் முழுவதையும் இந்த ஞானத்தின் பலத்தை கொண்டு தொலைத்து வை. இந்த ஞானத்தால அஞ்ஞானத்தை டோட்டலா நசிச்சுட்ட அப்படின்னு சொல்லும் போது தர்மத்தையும் அதர்மத்தையும் சேர்த்து ஒழிச்சிட்ட அப்படின்னு அர்த்தம். உடனே தர்மத்தையும் அதர்மத்தையும் சேர்த்து ஒழிச்சு வை அப்படின்னு சொன்னாருன்னா, தர்மமா வாழ வேண்டாமா? தர்மத்தோட தானே வாழணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் எல்லாம் உங்களுக்கு வரணும்னு அவசியமே இல்லை. இங்கே சொல்லப்பட்டது மாயையை பொய் என்று பார், நான் உண்மை என்று பார். உன் சுரூபத்தை உண்மை என்றும் மாயையை பொய் என்றும் பார் அப்படின்னு சொல்றதுக்காக சொல்லப்பட்டது. நீ தர்மத்தை பண்ணாதே அப்படின்றதுக்காக இல்ல. சொர்க்க சுகத்துக்காக தர்மத்தை பண்றதும் அது மாயையில நீ சிக்கிட்டேன்னு தானே அர்த்தம். நரகத்துக்காக நீ அதர்மத்துல இருக்கிறதும் மாயையில சிக்கனமா? எப்படி மாயையில தப்பு பண்ணிட்டு நரகத்துக்கு போனவன் மாயையில சிக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரியே நீ நல்லது பண்ணிட்டு சொர்க்கத்துக்கு போனாலும் மாயையில சிக்கினதான் கணக்கு. மாயை தாண்டி ஒரு உண்மையான அனுபவம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அதை உனக்கு புரிய வைக்கணும் என்பதற்காக இங்கே தர்ம அதர்ம ரூபங்களை ஒழித்து வை. ஏன்னா அப்பதான் சொரூபத்துக்குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத சொன்ன இதே ஞானதேவர் சுதர்ம அனுஷ்டானம்ன்ற பேர்ல தர்மம் தர்மம் தர்மம்னு பயங்கரமா பேசுறாரு. அப்புறம் ஒரு அத்தியாயத்துல பக்தர்கள் கஷ்டப்படுவார்களே என்று யதா யதா யதர்மஷ்ய நம்ம காமத்தான ஸ்லோகம் எனக்கு முத்த தெரியாது. சோ அந்த தர்மம் எப்பெல்லாம் கெடப்போகுதோ அப்பெல்லாம் நான் ஒரு உருக்கொண்டு ஓடோடி வருகின்றேன் என் பக்தர்களை காப்பதற்காக அப்படின்னு எல்லாம் சொல்றான். அப்போ தர்மத்தை நிலைநாட்டு அப்படிங்கிறது கீதையின் ஒரு பெரிய வேத வாக்கல்லவா? என்ன இது கீதையில தான் இப்படி எல்லாம் வருதா அப்படின்னு எல்லாம் சந்தேகப்படாதீங்க. அதுவும் சொல்லிருக்கு. சாத்வீகத்துக்கு வா சாத்வீகத்துக்கு வா அப்படின்னா தர்மத்தில் இரு தர்மத்தில் இருன்னு வலியுறுத்தினதும் கீதை தான் அப்படிங்கிறத நீங்க தயவு செய்து மறந்துடாதீங்க. டோட்டலா வந்து தர்மத்தை ஒழிக்க சொல்றாருன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எந்த இடத்துல எந்த கண்டெஸ்ட்ல எப்போ எங்க எதை பேசுறாருன்றதை சேர்ந்து புரிஞ்சுக்கணும். சரியா? சுதர்மானுஷ்டானத்தை பேசும்போது சுதர்மத்தை பத்தி தான் பேசினாரு. அது வந்து பிகினிங் ஸ்டேஜ்ல. இது எண்ட் ஆஃப் தி ஸ்டேஜ்ல ஞானத்துல முழுமையான சுரூபத்துக்குள்ள ஐக்கியமாக போகும்போது நீ அந்த தர்மத்தையும் ஒழிக்க வேண்டும். சர்வ தர்ம பரித்தியாகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா தர்மத்தையும் நீ ஒழிச்சாதான் அங்க போக முடியும். ஏன்னா எல்லாமே அஞ்ஞானத்தினால தோற்றம் தானே அது. ஏங்க ஹீரோ வேஷமும் வேஷம் தானேங்க, வில்லன் வேஷமும் வேஷம் தானேங்க. நீ வேஷத்துல வில்லன் வேஷத்துல மட்டும் சிக்காத, ஹீரோ வேஷத்துல சிக்குன்னா அவர் கடைசியில சொல்ல முடியும். இது வேஷத்தை நீ இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ நடிகண்டான்னு உனக்கு உணர்த்தணும் அப்படின்னா நீ யாருன்னு உனக்கு உணர்த்தணும் அப்படின்னா அப்ப நீ நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அது மாயன்னு புரிஞ்சுக்க வைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் போது அதை சொல்லி இருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? டே வில்லன் வேஷத்துல இருக்கிற வரைக்கும் நான் சொல்றது எதுவுமே உன் மண்டைக்கு ஏறாது. முதல்ல ஹீரோ வேஷத்துக்கு வா, சாத்விக்கு வா. அதுக்கப்புறம் நான் சொல்றது உனக்கு புரியும். அதுக்கப்புறம் அந்த ஹீரோ வேஷமும் வேஷம்ன்றது உன்னால புரிஞ்சுக்க முடியும் என்ற விஷயத்தை அவர் சொல்லி இருக்கிறதை நான் மறுக்கவில்லை. சோ திஸ் இஸ் தி வே வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். என்னது தர்மத்தை போய் ஒழிக்க சொல்றாரே என்று கேட்க வேண்டாம். ஓகேவா? இப்போ இந்த ஞானத்தின் பலத்தை கொண்டு தொலைத்து வை. கையில் கயிற்றை எடுத்துக்கொண்டு அதில் முன் தோன்றியிருந்த சர்ப்பம் என்னும் புத்தியை தொலைத்துக் கொள்வது போலே. இனி ஃபுல் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. நீ வந்து உண்மையில இருக்கணும், மாயையே புரிஞ்சுக்கணும். உண்மையில இருக்கணும், மாயையே புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு விஷயத்தை எத்தனை எக்ஸாம்பிள்ஸ்ல அழகா எடுக்கிறாருங்கிறத
நான் வாசிக்க போறேன், கேளுங்க. கையில் கயிற்றை எடுத்துக்கொண்டு நீ பிரம்மம் என்று உணர்ந்து கொண்டு அதில் முன் தோன்றியிருந்த சர்ப்பம் என்னும் புத்தியை தொலைத்துக் கொள்வது போலே இந்த மாயத் தோற்றமான இந்த உலகம் என்பது மாயை என்று புரிந்து கொள்வது போலே. பிரம்மத்தின் பிரம்மம் தான் அதிஷ்டானம் யாருக்கு? இந்த மாயைக்கு. கயிறு தான் அதிஷ்டானம் எதுக்கு? பாம்புக்கு. அந்த மாதிரி இந்த பிரம்மம் நான் என்ற உணர்வோடு இந்த உலகம் அதில் தோன்றிய வெறும் சர்ப்பம் போன்ற தோற்றம் தான் என்று உணர்வது போலே. இது எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட், நித்திரையை கலைத்துக் கொண்டு சொப்ன விவகாரம் முழுவதையும் தொலைத்துக் கொள்வது போலே. நித்திரையை கலைத்துக் கொண்டு இந்த மாயை அப்படிங்கிறது மாயைன்னு உணர்ந்துட்டா சொப்ன விவகாரம் எல்லாம் காணாம போயிடும். அப்படி இந்த மாயையெல்லாம் உண்மைன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் பொய்ன்னு ஆயிடும் என்று புரிந்து கொள்வது போலே. மஞ்சட்காமாலை நிவர்த்தித்துக் கொண்டு சந்திரனிடத்தில் அதற்கு முன் காணப்பட்டுக் கொண்டிருந்த பித்தத்தனத்தை மஞ்சள் வர்ணம் உள்ள தோற்றத்தை போக்கிக் கொள்வது போலே. மஞ்சட்காமாலையினால மஞ்சள் வர்ணம் தெரியுது, மஞ்சட்காமாலையே போயிருச்சுன்னா மஞ்சள் வர்ணம் போயிடும். அந்த மாதிரி மாயை இல்லை அப்படின்னா அங்க உண்மை எதுவோ அது தெரிஞ்சிடும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. வியாதியை நிவர்த்தித்துக் கொண்டு வாயின் கசப்பை போக்கிக் கொள்வது போலே. இங்க வியாதிங்கிறது மாயா. அதை நிவர்த்தி கொண்டால் அதுல மாயினால் ஏற்படுகின்ற துக்கம் நிவர்த்திக்கப்படும். அதாவது வாயின் கசப்பு எதனால ஏற்படுது? மாயை உண்மைன்னு நம்புறதுனால. நீ மாயன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா மாயில என்ன நடந்தாலும் உனக்கு அது கசப்பா தெரியாது. போக்கிக் கொண்டு காணல் நீர் தோற்றத்தையும் போக்கிக் கொள்வது போலே. பகலை போக்கிக் கொண்டு காணல் நீர் தோற்றத்தையும் போக்கிக் கொள்வது போலே. பகல் இருக்கிற வரைக்கும் தான் காணல் நீர் தெரியும். பகலே இல்லைன்னா காணல் நீர் தெரியாது. மாயை இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகம். மாயே இல்லைன்னா இந்த உலகமே இருக்காது. கட்டையின் சம்பந்தத்தை ஒழித்துக் கொண்டு நெருப்பின் சம்பந்தத்தை ஒழித்துக் கொள்வது போலே. கட்டை இருந்தாதானே நெருப்பு இருக்கிறதுக்கு. கட்டையே இல்லைன்னா நான் யார் என்று புரிந்து கொண்டால் நானே இங்கு அனைத்துமாக இருக்கின்றேன் என்று உணரும் போது அதனால் அது உண்மை என்றும் அந்த உண்மை அதை உண்மை நம்புறதுனாலே அதன் பின்விளைவாக ஏற்படுகின்ற துக்கங்களும் இது எல்லாமே நமக்கு காணாம போயிடுது அப்படிங்கிறது தான் இத்தனை எக்ஸாம்பிள்ல சொல்ல வர்றாரு. தர்ம அதர்மம் என்னும் மோசம் செய்யும் தோற்றங்களை காட்டி வைக்கும் மூல அஜ்ஞானம் எதுவோ அதை ஒழித்துக் கொண்டு தர்ம ஜாதங்கள் அனைத்தையும் ஒழித்துக் கொள்ள வேண்டும். எக்ஸாம்பிள் இருக்கா சொல்லி பாருங்க. சரியா? தர்மம் அதர்மம் என்னும் மோசம் செய்யும் தோற்றங்களை காட்டி வைக்கும் மூல அஞ்ஞானம் எதுவோ. அதாவது அஞ்ஞானத்தில இருந்துதான் ஹீரோ வேஷமும் வந்தது, அஞ்ஞானத்தில இருந்துதான் வில்லன் வேஷமும் வந்தது. சரியா? அப்போ அந்த மூல அஞ்ஞானத்திலிருந்துதான் ஹீரோ வேஷமும் போடப்பட்டது, இந்த வேஷமும் போடப்பட்டது. அப்ப நான் யாருன்னு புரிஞ்சுக்கும் போது, நான் நடிகன்னு புரிஞ்சுக்கும் போது இந்த அனைத்து வேஷங்களும் பொய்யே என்ற தெளிவு நமக்கு பிறக்கிறது அப்படிங்கிறதுதான் இங்க சொல்றாரு. ஒழித்துக் கொள்வது போலே தர்மம் அதர்மம் என்னும் மோசம் செய்யும் தோற்றங்களை காட்டி வைக்கும் மூல அஞ்ஞானம். மோசம் செய்யும் அப்படின்னா அதை உண்மையான நம்ப வச்சு இத்தனால என்னை ஏமாத்தினதுனால அப்படி சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். அஞ்ஞானம் எதுவோ அதை ஒழித்துக் கொண்டு தர்ம ஜாதங்கள் அனைத்தையும் ஒழித்துக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த அஞ்ஞானம் ஒழியும் போது இந்த தர்மமும் சேர்ந்து ஒழிந்து விடுகிறது. அதாவது ஹீரோ அப்படிங்கிறது உயர்வானது அப்படிங்கிற தாட்டும் ஒழிஞ்சு போயிடணும். எதுவுமே இங்க இல்லவே இல்லை, சும்மா நாச்சுக்கு இருக்குது, மாயையா இருக்கு. அதை போயிட்டு நீ வந்து உயர்வு தாழ்வுன்னு பேசுறதுல அர்த்தம் இல்லை. அது மாயைக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் உயர்வு தாழ்வு. மாயை விட்டு வெளியே வந்து நீ சுரூபத்துக்கு வந்துட்டேன்னா அதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்க போகுது? ஒரு டிஃபரன்ஸும் இருக்காது. ஒரு நடிகன் வந்து அந்த மாயைக்குள்ள இருக்கும்போது அவன் பிச்சைக்கார வேஷமா இருந்தா அவன் கீழே இருக்கான அர்த்தம், பணக்கார வேஷமா இருந்தா மேல இருக்கான அர்த்தம். அது வேஷத்துக்குள்ள கீழு மேல எல்லாம் இருக்கும். ஆனா நடிகன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கீழே இருக்கா மேலன்னு இருக்கா? அந்த படத்துல வர ஹீரோ வில்லன் காமெடியன் சின்ன கேரக்டர் பெரிய எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. அஸ் பார்ட் ஆஃப் சினிமா எல்லாருமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தான். எல்லா ரோல்ஸுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தான். வெளியில இருந்து பார்க்கும்போது எல்லாமே சமம் அப்படிங்கிறது தெரியும். ஆனா உள்ள போகும்போது தான் இந்த ஏற்றத்தாழ்வு வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப தர்மம் என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது, மாயைக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய உட்கருத்தாக சொல்லியிருக்கின்றார். நெக்ஸ்ட், தூக்கத்தோடு சொப்னமும் விலகி போன பின் ஒருவன் தன் இயற்கையான சொரூபத்தில் நிலை கொள்ளுதல் போலே அஞ்ஞானம் ஒளிந்த பின் தானாகவே என்னுடைய சொரூபம் ஒன்றே மிகுந்து நிற்கும். இப்போ வந்து என்ன சொல்றாருன்னா இந்த அஞ்ஞானம்ன்றது டோட்டலா ஒழியணும். அஞ்ஞானம் டோட்டலா ஒளிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அவன் எங்கும் யாரை காப்பான்? கண்ணனை பார்ப்பான். அப்புறம் என்ன நடக்கும்? அந்த கண்ணன் வேற யாரும் இல்லை நானே அப்படின்னு
தன்னையும் அதோடு சேர்த்து பார்ப்பான். சரியா? சோ இந்த வேதத்துல வேதாந்தத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, அனைத்தும் கண்ணன்னு சொல்றது ஒரு நாலேஜ். அது நானேன்னு சொல்றது இன்னொரு நாலேஜ். 2மே சூப்பர் நாலேஜ் தான். அத வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. ஆனா அனைத்தும் கண்ணன்னு புரிஞ்சுக்கிறது ஈஸி. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வச்சுக்கோ. அனைத்தும் கண்ணன்னு புரிஞ்சுகிட்டதுல நீ நீ வந்து அப்படியே இருக்க 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 என்ன ஆகும்னா, அதுல நான் தான் அதுன்றது சேர்ந்து வந்துரும். தட் இஸ் தி எண்ட் ஃபைனல் பாயிண்டா அதுக்கு போய் முடியும். அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ அதத்தான் இங்க சொல்லியிருக்காரு பாருங்க. எப்படி தூக்கத்தில் சொப்பனமும் விலகி போன பின் ஒருவன் தன் இயற்கையான சொரூபத்தில் நிலை கொள்ளுதல் போலே, அஞ்ஞானம் ஒழிந்த பின் தானாகவே என்னுடைய சொரூபம் ஒன்றே மிகுந்து நிற்கும். அங்க வந்து ஒரு பெரிய உலகமே இருந்தது இல்ல. முழிச்சதுக்கு அப்புறம் அவன் ஒருத்தன் தான் இருக்கான். அதே மாதிரி அவன் அஞ்ஞானம் விழிஞ்சதுக்கு அப்புறம், முழிச்சதுக்கு அப்புறம் கண்ண மட்டும் தான் இருப்பான். அவன் ஞான விழிப்பு ஏற்பட்டுடுச்சுன்னா, இந்த உலகம் ஃபுல்லா யாரா பாப்பா? கண்ணனா பாப்பா. அப்படியான பின் என்னை காட்டிலும் வேறுபட்டது அல்லது என்னை காட்டிலும் வேறுபடாதது என்று சொல்லத்தக்கதா என்னை தவிர வேறொன்றும் இல்லாமலே போகிறது. எல்லாத்தையுமே கண்ணனா பார்த்ததுக்கு அப்புறம் வந்து கண்ணனை விட்டு இது வேற, இது கண்ணனை விட்டு கண்ணன், இது கண்ணன் இல்ல. அப்படின்னு சொல்றதுக்கு அந்த வேறுபடுத்தி பார்க்கிறதுக்கு எதுவுமே இல்லாம போயிருது. அப்படி ஒருவனுக்கு ஏற்பட்டு போனால் அதற்கு மேல் அந்த என் சொரூபமாகிய நான் இருப்பதாகவே அதற்கு மேல் அந்த என் சுரூபமாகவே தான் இருப்பதாக அவன் தெரிந்து கொண்டு அத்துடன் ஒன்றுபட்டவன் ஆகிவிடுகின்றான். அப்போ எல்லா இடத்துலயும் கண்ணனை பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அந்த கண்ணனாகவே தான் இருப்பதாக நினைத்துக் கொண்டு அத்தோடு ஒன்றுபட்டு போகின்றான். திஸ் இஸ் தி வே அந்த ஜீவ பிரம்மம் ஐக்கியம், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ இது வந்து நடக்கிறது என்ற ஒரு விஷயத்தை கண்ணன் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறான். இந்த ஸ்லோகம் விரிவாக அடுத்தடுத்து போய் கொண்டிருக்கின்றது.